வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு சமகாலத்தின் வழியாக உங்கள் எல்லோரையும் இன்றைக்கும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. பேசப்படுவதற்கும் உரையாடுவதற்கும் பல்வேறு விடயங்கள் காணப்படுகின்றன. இன்றைக்கு நாங்கள் உரையாடப் போகின்ற விடயங்கள் முன்னாள் நீதிபதி இளஞ்செழியனுக்காக கொந்தளிக்கின்ற சிங்கள மக்கள், கனடாவில் ஈவிரக்கமின்றி குழந்தைகள் உட்பட 6 இலங்கையரை கொலை செய்த இளைஞர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, யாழைச் சேர்ந்த ஜே.கே. பாய் தொடர்பில் வெளியாக இருக்கின்ற பல திடுக்கிடுகின்ற தகவல்கள், இந்த விடயங்களைத்தான் இன்றைக்கு சமகாலத்திலே சுருக்கமாக பார்க்க போகிறோம். உரையாடப்பட வேண்டிய விடயங்களாக இவை காணப்படுகின்றன. இலங்கையிலே காணப்படுகின்ற நீதிபதிகளில் இன்றைக்கு சேவையிலே இருக்கிறவர்கள் மட்டுமின்றி சேவையிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கின்ற பலருடைய பெயர்கள் நினைவு கொள்ளத்தக்க பெயர்களாக இருக்கின்றன. அவற்றிலே ஒரு சிலருடைய செயற்பாடுகள் காரணமாக அவர்கள் சேவையிலிருந்து ஓய்வு பெற்ற பிற்பாடும் மக்களாலே கொண்டாடப்படுகின்ற, இன மதம் கடந்து மரியாதைக்குரியவர்களாக நினைக்கப்படுகின்ற அல்லது கொண்டாடப்படுகின்ற பலர் இன்னமும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படி விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களில் ஒருவராக காணப்படுகின்றவர்தான் நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் அவர்கள். 1996ஆம் ஆண்டு கால பகுதியிலே கிருஷாந்தி கொலை வழக்கின் பிரகாரம் அதிகமாக அறியப்பட்ட இவர் அவருடைய துணிச்சலான தீர்ப்புகளின் காரணமாக மக்களுக்கு சரியான நீதியை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற அவருடைய அந்த துடிப்பான நீதித்துறையை ஆழமாக நேசிக்கின்ற அவருடைய அந்த பண்புகளின் காரணமாக இன்றைக்கும் மரியாதைக்குரிய ஒருவராக தமிழ் மக்கள் மட்டுமன்றி சிங்கள மக்கள் மத்தியிலும் பேசப்படுகின்ற ஒருவராக, மனிதாபிமானம் மிக்க ஒருவராக அவர் கொள்ளப்படுகிறார். இப்படி இருக்க அவரை அரசியலுக்கு எடுத்து வருகின்ற அல்லது அவரை அரசியலுக்கு அழைத்து வருகின்ற செயற்பாடுகளிலும் சிவில் சமூகங்கள் ஈடுபடுகிறார்கள் என்கிற ஒரு கருத்து மக்கள் மத்தியிலே நிலவுகிறது. இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க, அண்மையிலே பிரித்தானியாவிலே இடம்பெற்ற ஒரு நிகழ்வு ஒன்றிலே நீதிபதி, அதாவது முன்னாள் நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் மனம் திறந்து சில கருத்துக்களை பகிர்ந்திருந்தார். அவ்வாறு அவர் வெளிப்படுத்திய அந்த கருத்துக்களின் பிரகாரம் அவருக்கு இந்த நீதித்துறையிலே அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்பது வெளிப்படையாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனாலும் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்ற ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர் ஒரு நல்ல மனிதர் என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அதற்கு பிற்பாடு பல வாத பிரதிவாதங்கள் சமூக மட்டத்திலே இடம்பெறுகின்றன. அது மட்டுமன்றி ஆட்சியாளர்கள் கூட அதற்கு சில கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். இந்த பின்னணியிலே தமிழ் மக்கள் நீதியரசர், அதாவது முன்னாள் நீதியரசர் மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் அவர்களை கொண்டாடுவது என்பது சாதாரண விடயம், இயல்பான விடயம். ஆனால் சிங்கள மக்கள் மத்தியிலும் அவருக்கான ஒரு தனித்துவமான இடம் இருக்கிறது. சிங்கள மக்கள் அவருடைய அந்த உரையின் பிரகாரம், அந்த உரையின் பின்னர் பல்வேறு விடயங்களை பேச தலைப்பட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக சிங்கள மக்கள் மத்தியிலே அவர் கொண்டு செல்லப்பட்ட விதம் என்பது, அவருடைய மெய் பாதுகாவலர் கொல்லப்பட்ட போது, அதாவது நீதியரசரை பாதுகாப்பதற்காக தன்னுடைய உயிரை இழந்த போது இந்த முன்னாள் நீதியரசர் நடந்து கொண்ட விதம் என்பது சிங்கள மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு நல்ல இடத்தை அவருக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறது. தன்னுடைய பாதுகாவலர் இறந்துவிட்டார். அது அவருடைய பாதுகாப்பு பணியை நிமித்தமாக அந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது என்கிற ஒரு அடிப்படையிலே அவர் கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் அந்த மரண சடங்கிற்கும் சரி அல்லது அதற்கு பிற்பாடும் சரி, அந்த பாதுகாவலருடைய குழந்தைகளை கற்பதற்காக பொறுப்படுத்திக் கொண்ட அந்த பணிகள் கூட இன்றைக்கு வரைக்கும் நினைவிற்கொள்ளப்படுகின்றன. இந்த பின்னணியிலே சிங்கள மக்கள் பல்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். மிக முக்கியமாக, நீதிபதி அவர்களே, உங்களை போன்ற ஒரு நல்ல மனிதரை நாங்கள் காணவில்லை. நீங்கள் ஒரு நல்ல மனிதர். ஆகவே உங்களை மீள இந்த சேவைக்குள்ளே இணைப்பது தொடர்பாக அரசு கரிசனை கொள்ள வேண்டும் என்பதாக சிலர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்திலே யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சியாளர்கள் விரும்புகிற செயற்பாடுகள் தான் இந்த நாட்டிலே இடம்பெறுகின்றன. ஆகவே முன்னாள் நீதிபதி அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, இது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு விடயம் என்று சொல்லி சில சிங்கள மக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஜனாதிபதி அவர்களே, இந்த பெரிய மனிதரை தேடுங்கள். மிக முக்கியமாக அவர் எந்த துறையில் இருந்தாலும் அவர் மனிதநேயம் மிக்க ஒரு மிகப்பெரிய மனிதராக இயங்கக்கூடிய ஒருவர். ஆகவே
அவரை நீங்கள் தேடி கண்டடையுங்கள் என்று சொல்லி ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்திலே நீதிபதி இளஞ்செழியன் அவர்களுக்கு, முன்னாள் நீதிபதி இளஞ்செழியன் அவர்களுக்கு நேரடியாக குறிப்பிட்டதை போன்று, நீதிபதி அவர்களே, நீங்கள் ஒரு நல்ல மனிதர், உங்களை மீண்டும் பணியிலே அமர்த்த வேண்டும் இந்த ஆளும் அரசு என்று சொல்லி இன்னும் ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்திலே நல்ல மனிதர்கள் நிறையவே இழப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் திருடர்களும் ஏனைய புறச்செயல்களிலே ஈடுபடுகிறவர்களும் நிறையவே சம்பாதித்துக் கொள்ளுகிறார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்திலே நல்லவர்களுக்கு இடமில்லை என்று சொல்லி இன்னும் ஒரு சிங்கள குடிமகன் மனம் நொந்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இவ்வாறாக ஒரு தமிழ் நீதிபதி நிலம் கடந்து மனிதநேயத்தோடு நீதிக்காக தன்னுடைய காலத்திலே அவர் பயணித்திருக்கிறார், பயணப்பட்டிருக்கிறார் என்பதற்கு இந்த இனம் கடந்த மக்களுடைய இந்த வார்த்தைகள் சாட்சியங்களாக நிற்கின்றன. நாங்கள் அவரை கொண்டாடுவது என்பது இயல்பான விடயம். எங்களுடைய இனம் சார்ந்து பயணப்பட்ட ஒருவர். அது மட்டுமன்றி இப்படி பல கருத்துக்களை நாங்கள் குறிப்பிடலாம். ஏனென்றால் இந்த கிருஷாந்தி கொலை வழக்கு விவகாரத்திலே அவருடைய நீதியின் பால் அவர் வெளிப்படுத்த இருந்த அந்த தீர்ப்பு என்பது இன்றைக்கும் நினைவிற்கொள்ளப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. இதனால் நாங்கள் அவரை கொண்டாடலாம். அதற்கு பிற்பாடு அவருடைய ஒவ்வொரு தீர்ப்புகளையும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிற போது கொண்டாடுவதற்கான நிறைய சாத்தியங்கள் இருக்கின்றன. ஆனால் சிங்கள மக்கள் மத்தியில் அவருடைய அந்த செயற்பாடுகள் சென்றடைந்திருக்கின்றன என்பது ஒவ்வொரு தமிழ் மகளாகவும் அல்லது மகனாகவும் பெருமை கொள்ள வேண்டிய விடயமாகவும் இருக்கிறது. அது மட்டுமன்றி இன்றைக்கு பணியிலே இருக்கின்றவர்கள் இதை ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு பயணப்பட வேண்டும் என்பதும் இன்னும் ஒரு விடயமாக இருக்கிறது. இவ்வாறு நீதிபதி இளஞ்செழியன் அவர்களுடைய, முன்னாள் நீதிபதி இளஞ்செழியன் அவர்களுடைய இந்த பெயர் சமூகத்திலே உச்சரிக்கப்படுகிற போது அரசியல் தளத்திலே அவருடைய பிரவேசம் என்பது எதிர்பார்க்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. மக்களுக்கு ஒரு கருத்து நிலைப்பாடு இருக்கிறது. இவ்வாறான ஒரு மனிதர் அரசியல் களத்துக்குள்ளே பயணப்படுகிற போது அவர் நீதியாக செயற்படுவார், தங்களுக்காக உரையாற்றுவார், தங்களுக்கான சேவைகளை எடுத்துச் செல்லுவார் என்கிற ஒரு நம்பிக்கை மக்களிடத்திலே இருக்கிறது. இந்த பின்னணியிலே பலரும் அவரை அரசியலுக்குள் எடுத்து வருவதற்கான செயற்பாடுகளில் அல்லது அழைத்து வருவதற்கான செயற்பாடுகளில் ஈடுபடுவதையும் காண முடிகிறது. ஆனால் சில அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள், நேரடியாகவும் மறைமுகமாகவும். இந்த விடயம் தொடர்பாக நீதிபதி இளஞ்செழியனாக இருக்கட்டும் அல்லது முன்னாள் நீதியரசர் விக்னேஸ்வரனாக இருக்கட்டும், இவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர்களாக இவர்களில் யாரோ ஒருவர் உள்ளீர்க்கப்பட்டால் அது தொடர்பில் தனக்கு ஆட்சேபனை இல்லை என்று சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினர், அதாவது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேந்திரன் எங்களுடைய ஒரு நேர்காணல் ஒன்றிலே குறிப்பிட்டிருக்கிறார். இந்த இடத்திலே தமிழரசு கட்சியினுடைய தலைவர், அவைத்தலைவருமாகிய CVK சிவஞானம் அவர்கள் குறிப்பிடுகிற போது, தங்களுடைய கட்சிக்கு முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லி யாரையும் வெளியிலிருந்து உள்ளே கொண்டு வரப்போவதில்லை, மாறாக கட்சிக்காக செயற்பட்ட ஒருவரைத்தான் நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்துவோம் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் இந்த விடயத்தை தான் ஆற்றுவோம் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது கட்சிக்கு பங்களிப்பு செய்து பொருத்தமான ஒருவரை நாங்கள் எதிர்வருகின்ற வடமாகாண சபையினுடைய தேர்தலிலே நாங்கள் களமிறக்குவோம் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதே நேரத்திலே மக்களுடைய எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கிறது. இன்றைக்கு கடந்த காலங்கள் கற்றுத்தருகின்ற பாடங்கள், தமிழ் மக்கள் தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள், அவர்களுடைய அந்த செயற்பாடுகள், அவர்கள் தொடர்பாக இந்த சமூகத்திலே வெளிப்படுத்தப்படுகின்ற விடயங்கள் மக்களுக்கு விரக்தியினையும் வேதனையினையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றன. மிக முக்கியமாக அண்மைய நாட்களிலே பேசப்படுகிற பல்வேறு விடயங்கள் இதற்கு உதாரணங்களாக சுட்டி காட்டக்கூடிய விடயங்களாக இருக்கின்றன. ஆகவே அவை தொடர்பாக நான் மேலதிகமான விடயங்களை இங்கே உரையாடவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். எதிர்வருகின்ற மாகாண சபை தேர்தலிலே யார் பிரதான முதலமைச்சர் வேட்பாளராக அங்கே நிறுத்தப்பட போகின்றார் தமிழ் மக்கள் தொடர்பாக. அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயம் பேசப்படுகிறது. வருகின்ற மாகாண சபை தேர்தலை தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து, இந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டிலே பயணப்பட்டு கொண்டு வருகின்ற கட்சிகள் ஒன்றிணைந்து எதிர்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடு அதிகமாக பேசப்படுகிறது. அப்படியானால் தான் இந்த ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைப்பாடு என்பது அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதும் அரசியல் அவதானிகளால் முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்களாக இருக்கின்றன. நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க போகிறோம். தமிழ் மக்களுடைய நியாயப்பாடுகள், தமிழ் மக்களுடைய அந்த நிலைப்பாடுகள் தொடர்பாக இயங்குகின்ற கட்சிகள் தங்களுடைய கட்சி பேதங்களின்றி, தங்களுக்கு இடையிலே இருக்கின்ற அந்த தனிநபர் காழ்ப்புணர்ச்சிகளின்றி
இணைந்த கரங்களுக்கு தான் பலம் அதிகம் என்பதை வெளிப்படுத்த வேண்டிய காலமாக இந்த காலம் இருக்கிறது. நாங்களும் இந்த விடயம் தொடர்பாக அவதானித்துக் கொண்டிருப்போம். அதே நேரத்தில் அண்மைய நாட்களிலே இன்னும் ஒரு விடயம் பேசப்படுகிறது. மிக முக்கியமாக கனடாவிலே ஒரு சிங்கள குடும்பம் ஒன்று படுகொலை செய்யப்பட்டிருந்தது. முக்கியமாக அங்கே 6 பேரை ஈவிரக்கமின்றி ஒரு 19 வயது இளைஞர் ஒருவர் படுகொலை செய்திருந்தார். 2024ஆம் ஆண்டிலே இந்த விடயம் அரங்கேறியிருந்தது. கனடாவினுடைய ஒட்டாவா மாகாணத்தில் தான் இந்த விடயங்கள் அரங்கேற்றப்பட்டிருந்தன. குறித்த அந்த இளைஞர் இலங்கையிலே இருந்து மாணவர் விசாவிலே அங்கே சென்றிருந்தார், கல்வி கற்றுக் கொண்டிருந்தார். தான் தங்கியிருந்த அந்த குடும்பத்தில் தாய் உட்பட 4 குழந்தைகள். அந்த நேரத்திலே 35 வயதுடைய தாயார், அந்த 4 குழந்தைகளுடைய வயது சுமார் 7, 4, 2 மற்றும் 2 மாதம் நிரம்பிய 4 பிள்ளைகள். அந்த வீட்டிலே தங்கியிருந்த 40 வயதுடைய இன்னும் ஒரு நபர் உட்பட 6 பேரை அந்த இளைஞர் கொலை செய்திருந்தார். இந்த விவகாரம் அன்றைக்கு அதிகமாக பேசப்பட்டிருந்தது. சிங்கள ஊடகங்களிலே ஒரு விடயம் பேசப்பட்டிருந்தது. ஆனால் தமிழ் ஊடகங்களிலே இவை பெரிதாக கண்டுகொள்ளப்படாத ஒரு விடயமாக இருந்தது. முக்கியமாக அந்த கொலைக்கான காரணம் எதுவாக இருக்கலாம் என்கிற ஒரு கோணத்திலே அன்றைக்கு மக்கள் பேச தலைப்பட்டிருந்தார்கள். போலீசார் பல்வேறு விசாரணைகளை முடக்கியிருந்தார்கள். அதற்கான தீர்வு இன்றைக்கு கிட்டியிருக்கிறது. அதாவது அந்த 19 வயதுடைய இளைஞர், இன்றைக்கு 20 வயதாக இருக்கின்ற அந்த இளைஞர் தான் குறித்த கொலையை புரிந்திருப்பதாக நீதிமன்றத்திலே ஒத்துக்கொண்டிருக்கிறார். அவருடைய அந்த வாக்குமூலத்தின் பிரகாரம் இது உறுதியாகி இருக்கிறது. குறைந்தது அவருக்கு 25 வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் அந்த தண்டனையிலே இருந்து விலக்களிக்கப்படுவதாக இருந்தால் அல்லது தண்டனை குறைப்பை செய்வதாக இருந்தால், வெளிவருவதாக இருந்தால் 25 வருடங்கள் சிறை தண்டனையினை கட்டாயம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக ஊடகங்கள் செய்திகளை வெளிப்படுத்தி இருக்கின்றன. அந்த இளைஞருடைய வயது 20, 25 வருடங்கள் சிறையிலே கழிக்கிற போது அவர் வெளிவருகிற போது அவருக்கு 45 வயதாக இருக்கும். அவருடைய இளமை காலம் சிறையில் சென்றுவிடும். ஆனால் அவர் புரிந்திருப்பது மிகப்பெரிய ஒரு தவறு. 4 குழந்தைகள் உட்பட 6 பேரை கொலை செய்திருக்கிறார் என்கிற போது இந்த விடயங்கள் 2024ஆம் ஆண்டிலே அதிகமாக பேசப்பட்டன. அந்த மரணத்தின் பின்பாக குறித்த அங்கே படுகொலை செய்யப்பட்ட தாயினுடைய தாயார், 35 வயதுடைய படுகொலை செய்யப்பட்ட பெண்ணினுடைய தாயார் ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார். குறித்த அந்த குடும்பத்திலே அவர்கள் படுகொலை செய்யப்படுவதற்கு முன்பாக அந்த கணவன் படுகாயங்களோடு உயிர் தப்பியிருந்தார். ஏனைய அங்கத்தவர்கள் மரணமடைந்திருந்தார்கள். ஆகவே குறித்த அந்த மரணத்துக்கு முன்பாக சில தினங்களுக்கு முன்பு தன்னுடைய மகள் தன்னோடு உரையாடியதாக இலங்கையிலே இருந்து தாயார் கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார். அவ்வாறு மகள் உரையாடுகிற போது மகளுடைய அந்த உரையாடல் வழமைக்கு மாறாக இருந்ததாம். அது ஒரு அசாதாரணமாக இருந்தது என்று சொல்லியும், அதற்கு தான் காரணத்தை கேட்டபோது, உங்களுடைய கணவரோடு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா என்று கேட்டபோது, வினவிய போது இல்லை என்பதாக பதில் கொடுத்ததாகவும், ஆனால் தங்களுடைய வீட்டிலே தங்கியிருந்து கல்வி கற்கின்ற அந்த இளைஞருடைய நடத்தை என்பது தனக்கு சந்தேகத்தை விளைவிப்பதாகவும், தன்னுடைய குழந்தைக்கு பாலூட்டுவதற்கு கூட தனக்கு ஒரு சுதந்திரமற்ற நிலைமை காணப்படுகின்றது, தன்னுடைய உள்மனம் எவற்றையோ குறிப்பிடுகிறது என்கிற ஒரு அடிப்படையிலே அவர் அந்த கருத்துக்களை தன்னுடைய தாயாருக்கு குறிப்பிட்டிருந்ததாகவும், இந்த விடயம் தொடர்பாக குறித்த இளைஞரை தன்னுடைய கணவர் மிகவும் நம்புகிறார் என்கிற ஒரு கருத்தையும் அவர் வெளிப்படுத்தி இருந்தார் என்று சொல்லி அந்த மரணமடைந்த பெண்ணினுடைய தாயார் கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார். அந்த கருத்துக்களை அடிப்படையாக வைத்து சிங்கள ஊடகங்கள் குறித்த இளைஞர் மீது சந்தேகங்களை அப்பொழுதே வெளிப்படுத்தியிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அது உறுதியாகி இருக்கிறது. ஆகவே இளைஞர்களுடைய அந்த உளவியல் நிலைப்பாடுகள் என்பது உண்மையிலே உற்று அவதானிக்கப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கிறது. ஒரு இளைஞர் இப்படியான செயற்பாடிலே ஈடுபடுகிறார் என்று சொல்லி சொன்னால் அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அவருடைய இளமை காலத்தினுடைய அந்த வாழ்வியல் கோலமாக இருக்கலாம். தற்பொழுது வாழ்ந்து வருகின்ற நிலைப்பாடுகள், அவருடைய அந்த உளவியல் நிலைப்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது, இப்படி பல்வேறு காரணங்கள் இவ்வாறான கொலை சம்பவங்களுக்கு காரணிகளாக மாறியிருக்கின்றன. உளவியல் நிபுணர்கள் இவை தொடர்பாக அவதானிப்புகளை மேற்கொள்வார்கள் என்கிற அந்த நிலைப்பாடுகளையும் இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு இன்னும் ஒரு விடயம் அதிகமாக பேசப்படுகிறது. இந்த இஷாரா செவ்வந்தி. இஷாரா செவ்வந்தி என்கிற பெயர் அதிகமாக உச்சரிக்கப்படுகிற பெயராக கடந்த நாட்களிலே பேசப்பட்டது. ஆனால் சொல்லுவார்கள் மழை விட்ட பிறகும் தூவானம் விடவில்லை என்று சொல்லி இஷாரா செவ்வந்தியோடு நேபாளத்திலே கைது செய்யப்பட்ட ஜே.கே. பாய், அவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர், ஒரு தமிழர். அவர் இந்த இஷாரா செவ்வந்தி, கனிமுல்ல சஞ்சீவை படுகொலை செய்த கெகல் பத்ரபத்மே, அது மட்டுமின்றி
இந்த பெக்கோசமன், அவருடைய மனைவி, அவர்களுடைய குழந்தை உட்பட எல்லோருக்குமான போலி கடவுச்சீட்டுகளை தயாரிப்பதற்கு உதவி இருக்கிறார் என்று சொல்லியும், சுமார் 20க்கும் மேற்பட்ட கடவுச்சீட்டுகள், போலி கடவுச்சீட்டுகள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லியும், இந்த கடவுச்சீட்டுகள் மொரீசியஸ் கடவுச்சீட்டுகளாக தயாரிக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லியும், இவற்றை தயாரிப்பதற்கான இவருடைய ஒரு நபர், தூதுவர் துருக்கியிலே இருந்து செயற்பட்டு வந்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஜேகேபாயிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் பிரகாரம் இந்த விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதே நேரத்திலே ஜேகேபாயினுடைய தொலைபேசியில் காணப்பட்ட பலருடைய ஒளிப்படங்கள் இன்றைக்கு ஐரோப்பாவிலே நாடு கடத்தப்பட்டிருக்கின்ற பலருடைய ஒளிப்படங்கள், அதாவது ஐரோப்பாவில் கொண்டு சென்று அங்கே இறக்கப்பட்டிருக்கின்ற பலருடைய ஒளிப்படங்கள் ஜேகேபாயினுடைய தொலைபேசியிலே இருக்கின்றதாம். அவர்கள் தற்பொழுது ஐரோப்பாவிலே வசித்து வருகிறார்களாம். அதாவது சட்டவிரோதமாக நாடுகளுக்கு செல்லுகின்ற, ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லுகின்ற, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு செல்லுகின்ற, கனடா போன்ற நாடுகளுக்கு செல்லுகின்ற இப்படியானவர்களுக்கு, இந்த ஆட்கடத்தல்களுக்கு ஜேகேபாய் போன்றவர்கள் உதவி இருக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. இவ்வாறு இந்த ஜேகேபாயிற்கு இலங்கையிலிருந்து, இலங்கை மட்டுமன்றி இந்தியா, மொரீசியஸ், மலேசியா போன்ற நாடுகளிலும் தொடர்புகள் காணப்படுகின்றன என்று சொல்லியும், இவரோடு சேர்ந்த குழுக்கள் இந்த நாடுகளில் இயங்கி வருகின்றார்கள் என்று சொல்லியும், உரிய தூதரகங்கள் மூலமாக இன்டர்போல் வழியாக இந்த விடயங்களை இன்டர்போல், அதாவது இந்த சர்வதேச குற்றவியல் பிரிவுக்கு தெரியப்படுத்துவதற்கான செயற்பாடுகளிலே அரசு இறங்கியிருப்பதான அந்த தகவல்களையும் அறிய முடிகிறது. அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு விடயமும் இந்த இடத்திலே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. பாதாள உலக கும்பல்கள் உட்பட உள்நாட்டிலே குற்றச்செயல்களிலே ஈடுபட்ட பலரை படகு மூலமாக இந்தியாவிற்கு அழைத்துச் செல்லுகின்ற பணியினை இந்த ஜேகேபாய் மேற்கொண்டிருக்கிறார். அது மட்டுமின்றி இலங்கையர்கள் மட்டுமின்றி இந்தியாவிலும் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட பலரை நாடு கடத்துவதற்கான முயற்சியிலே இந்த ஜேகேபாய் ஈடுபட்டிருக்கிறார். இவருக்கு பின்னே ஒரு சர்வதேச வலைப்பின்னல் காணப்படுகிறது என்று சொல்லி தெற்கினுடைய ஊடகங்கள் சுட்டி காட்டுகின்றன. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கெனடி பஸ்டியன் பிள்ளை என்று அழைக்கப்படுகின்ற இந்த நபர் ஜேகேபாயாக அறியப்படுகிறார். இவரிடமிருந்து இன்னும் பல விடயங்கள் வெளிப்படுத்தப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டிலே அண்மை நாட்களிலே பெறப்பட்டு வருகின்ற இந்த குற்ற கும்பல்களுடைய தகவல்களை அடிப்படையாக வைத்து இன்னும் பலர் கைதுக்கு இடம் இருக்கிறது, இன்னும் பலரை கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற அந்த விடயத்தையும் அனுமானித்துக் கொள்ள முடிகிறது. இது எப்படி இருந்தாலும் இந்த நாட்டிலே இவ்வாறான குற்றச் செயல்கள் சுத்திகரிக்கப்பட்டு இந்த நாட்டிலே மக்கள் சுபீட்சமாக வாழுவதற்கு, எந்தவித குற்றங்களும் இழைக்காத சாமானிய மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை இலகுவாக கொண்டு செல்வதற்கான சமூக பொருளாதார சூழல் ஒட்டுமாக இருந்தால் அதை எல்லோரும் வரவேற்கின்ற விடயம் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு சந்திக்கலாம் உரையாடப்பட வேண்டிய மற்றொரு சமகாலத்தோடு.